150 ஆண்டுகள் பழமையான நிதி நிறுவனத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்திருந்தனர். கூறியபடி அவர்களுக்கு வட்டித் தொகையும் முதிர்வுத் தொகையும் முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் நிதி நிறுவனத்தின் தலைவரான தேவநாதன் மீது போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கையின் பின்னணி என்ன? சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 150 ஆண்டுகள் பழமையான தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் இருந்து வருகிறார். 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிதி நிறுவனத்தில் நிரந்தர வைப்புத் தொகை கொண்ட உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களே முதலீடு செய்யக்கூடிய பணத்திற்கு அதிக அளவில் வட்டி அளிப்பதாக உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. அதை நம்பி பலரும் முதலீடு செய்து வைத்திருந்தனர். ஆனால் முதலீட்டு பணத்தில் 525 கோடி ரூபாய் நிதியை நிறுவனம் திருப்பித் தர மறுப்பதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக முதலீட்டாளர்களுக்கு வட்டித் தொகையும் முதிர்வுத் தொகையும் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் 150க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கிய காசோலை பணம் இல்லாமல் திரும்பியதால் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் முதலீட்டாளர்கள் பலர் மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவன அலுவலகத்தில் கூடி பணத்தை திரும்ப கேட்டு வந்தனர். நீண்ட வருடங்களாக நீடித்து வந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் தாங்கள் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி வேண்டுகோள் விடுத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக உள்ள தேவநாதன் யாதவை கைது செய்தனர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் தேவநாதன் உடன் குணசீலன் மற்றும் மகிமைநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிக வட்டி என்று கூறி மோசடி செய்ததாக தேவநாதன் மீது குற்றச்சாட்டு குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல முக்கிய புள்ளிகள் வழக்கு விசாரணைக்குள் வரவழைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணையின் முடிவிலேயே தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு குறித்து தெரியவரும்.